ஹலோ, குட் மார்னிங். அன்னைக்கு பிஎஸ்எஸ் ஸ்டடி சென்டரில் நம்ம பிஜிடிஆர்பி சிஎஸ் உள்ள சாப்டரில் லாஸ்ட் யூனிட் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற சிலபஸில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இன்றைக்கி பார்க்குறோம். தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் நாங்கள் அப்லோட் செய்கிறோம். நீங்கள் அதில் கொஞ்சம் பார்த்துட்டு என்னென்ன டவுட் அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கொடுங்க. இது உங்களுடைய பிஜிடிஆர்பிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக சொல்கிறதுனா நீட் இதில் வந்து யூஜிசி சிலபஸ் படியோ இல்லை ரொம்ப அந்த காலேஜ் லெவலுக்கோ அந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஓரளவுக்கு இதோடைய கண்டென்ட்டை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இருந்தாவே போதும். ஓரளவுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் சைபர் கிரைம்? சைபர் அப்படின்னா நெட்வொர்க்னு அர்த்தம். க்ரைம் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரியும். ஏன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சைபர் கிரைம் ரெஃபர் டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இதை கண்டிப்பாக இந்த வேர்டை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். சைபர் கிரைம் அப்படின்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எதில் நடக்குது அப்படின்னா, எதை யூஸ் பண்ணி நடத்துகிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ். இந்த ரெண்டை ஒரு டூலாக யூஸ் பண்ணி தான் இந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அப்போ சைபர் கிரைம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு நெட்வொர்க்ஸ். சரி, இதில் பாருங்கள், ஐடென்டிட்டி தெஃப்ட். ஐடென்டிட்டி அப்படின்னாவே நம்மளுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் டு கமிட் த ஃப்ராட். நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைபர் கிரைம் அப்படிங்கிறது நடக்கும். நம்மளுடைய டேட்டாவை எடுத்து அது மூலிமா அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபினான்சியல் ஃப்ராட். ஃபினான்சியல் ஃப்ராட் அப்படின்னா, ஃபினான்சியல் அப்படின்னாவே அது நம்மளுக்கு என்ன மணி ரிலேட்டடாக வந்துடும். அதாவது ஆன்லைன் ஸ்கேம், ஃபேக் டிரான்சாக்ஷன் அண்டு கிரெடிட் கார்டு ஃப்ராட். இது நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். மெசேஜஸ்லாம் மெயிலில் வரும், இல்லை அன்வான்ட் நம்பர்லேருந்து நம்மளுக்கு மொபைலுக்கு வரும், இல்லை நம்மளுக்கு எதுலேயுமே அக்கௌண்ட் இருக்காது சில பேங்க்கில். அந்த பேங்க்லேருந்து நம்மளுக்கு லோன் சேங்ஷன் பண்ணுற மாதிரினா சில மெசேஜஸ் வரும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய க்ரைமுக்கு பேர் ஃபினான்சியல் ஃப்ராட். அடுத்து இது ஒரு முக்கியமான பார்ட்டு, சைபர் புல்லிங். சைபர் புல்லிங்கிறது ஹராஸ்மெண்ட் ஆஃப் த்ரெட். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறணும். ஹராஸ்மெண்ட் ஆர் த்ரெட். இந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்னஸ், நம்மளுடைய பர்சனல் டேட்டா அல்லது நம்மளுடைய சோசியல் நெட்வொர்க் உள்ள ஆக்டிவிட்டீஸு, பொதுவாக நம்மளுடைய டேட்டாவை வச்சு அதில் என்ன வீக்னஸ் அப்படிங்கிறத, அல்லது யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதன் மூலியமாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாவையோ அல்லது நம்மளுடைய பர்சனல் ஐடென்டிட்டியோ நம்மகிட்ட எடுக்க பார்ப்பாங்க. அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது சோசியல் நெட்வொர்க்கில் அல்லது டிஜிட்டல் டிவைஸில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஃபிஷிங் அட்டாக்ஸ். அடுத்து ஃபிஷிங் அட்டாக்ஸ். ஃபிஷிங்கிறது இந்த ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி, அதாவது மீன் பிடிக்கிற மாதிரி, அதாவது சின்னதாக ஒரு புழுவை போட்டு நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி, நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு இமெயிலில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் விழுந்திருக்கு, இல்லை உங்களுக்கு பல்கான ஒரு அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரினா சில இமெயில்ஸில் நம்மளுக்கு வரும். இப்போ நார்மல் மெசேஜில் கூட வருது. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்மளுக்கு அதுக்கு மூலிமா வெப்சைட் மூலிமா நம்மளுக்கு ட்ரெக்கிங் பண்ணுவாங்க. அது வந்து ஃபிஷிங் அட்டாக்ஸ். டிசெப்டிவ் இமெயில்ஸ் ஆர் வெப்சைட் ட்ரிக்கிங் யூசர்ஸ் இன்டு ரிவீலிங் த சென்சிட்டிவ் டேட்டா. அடுத்து ஹேக்கிங். ஹேக்கிங்னாவே நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறோங்க. அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் டு சிஸ்டம் அண்டு டேட்டா ப்ரீச்சர்ஸ். அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ்ங்கும்போது நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமையே நம்மளுடைய லாகின் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணுறது தான் அன்ஆத்தரைஸ்டு. இது ஹேக்கிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்து மால்வேர் அட்டாக். மால்வேர் என்னென்ன அப்படிங்கிற பாருங்கள். வைரஸ், ரேன்சம்வேர் அண்டு ட்ரோஜன், இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி மால்வேர் மூலியமாகவும் நம்மளுடைய டேட்டாவை டேமேஜ் அல்லது திருடுறதுக்கு
பார்ப்பாங்க. இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சைபர் கிரைம் அப்படின்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க். இந்த டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதாவது சைபர் கிரைம்னா சைபர் அப்படிங்கும்போது நெட்வொர்க் மூலியமாக நடக்கக்கூடிய குற்றங்கள் தான் என்னது அப்படின்னா சைபர் கிரைம். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ இன்வால்விங் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு நெட்வொர்க்ஸ். அதில் ஐடென்டிஃபை தெஃப்ட். அந்த ஐடென்டிக்கும் போது நம்மளுக்கு அந்த பர்சனல் டேட்டாங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஃபினான்ஷியல்னாவே மணி டிரான்சாக்ஷனு. அடுத்து சைபர் புல்லிங் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. சைபர் புல்லிங் வந்து ஹராஸ்மெண்ட், அதாவது நம்மளுடைய வீக்னஸை வச்சு நம்மளுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய சோசியல் நெட்வொர்க்கில் உள்ள ஐடியை அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. அது மூலியமாக அவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வேணும், இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அந்த டூப்ளிகேட் ஐடியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சில அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க, அது டூப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளதான் என்னது அப்படின்னா சைபர் புல்லிங். ஃபிஷிங் அட்டாக்ங்கிறது சின்னதாக நம்மளுக்கு பெரிய ஒரு ஆஃபரை கொடுக்குற மாதிரி இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்மளுக்கு பெருசாக அமௌண்ட் வரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த அமௌண்ட் வராது. இந்த மாதிரி ஃபேக்காகவும் பண்ணுறது வெப்சைட் ட்ரிக்கிங் யூசர்ஸ் அப்படிங்கிறது ஃபிஷிங் அட்டாக்ஸ். அடுத்து ஹேக்கிங்கிறது அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் அப்படிங்கிற டேர்மை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து மால்வேர் அட்டாக்ங்கிறது மால்வேர் என்னென்னு பாருங்கள். இதில் வந்து சில கொஷினாக கேட்பாங்க. இதில் வந்து எது மால்வேர் இல்லை அப்படிங்கிற மாதிரினா கேட்பாங்க. அப்போ இதில் எது மால்வேர் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறணும். வைரஸ், ரேன்சம்வேர் அண்டு ட்ரோஜன். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம். நம்மளுக்கு சிலபஸில் அடுத்துடையது டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம். இதில் 2 டைப் இருக்கிறாங்க. சைபர் கிரைம்ஸ் டார்கெட்டிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆர் டிவைஸ். இந்த கம்ப்யூட்டர் கிரைம் அப்படிங்கிறது எதை டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஆர் டிவைஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் அண்டு டிவைசஸ். திஸ் கிரைம்ஸ் இன்வால்வ் டைரக்ட் அட்டாக். நேரடியாக நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயும் டிவைஸையோ நம்மளுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் டார்கெட்டிங் த்ரூ. அதாவது நேரடியாக நம்மளுடைய நெட்வொர்க்கு அல்லது டிவைஸஸை நம்மளுக்கு ஃபேக் பண்ணுறது அல்லது தெஃப்ட்டு இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைப்பில் வரும். அதை பாருங்கள். நேரடியாக டைரக்டாக அப்படிங்கும்போது டைரக்ட் அட்டாங்கும்போது நம்மளுடைய சர்வர் அல்லது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஸ்டீல் த டேட்டா. அடுத்து காஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டேமேஜ் த சிஸ்டம். நம்மளுடைய நேரடியாக நம்மளுடைய சிஸ்டத்தில் உள்ள டேட்டாவை ஸ்டீல் பண்ணுவாங்க. இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வர் அல்லது வெப்சைட் இந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாவை டைரெக்டாக அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் சைபர் கிரைம்ஸ் டார்கெட்டிங். இதில் டிஃப்ரெண்ட் த்ரெட் லைக் வைரஸ், பக்ஸு கொடுக்குறது அல்லது இந்த டிஒஎஸ் டேனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படிங்கிறது இது வந்து எல்லாமே நேரடியாக நம்மளுடைய சிஸ்டம் அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் டிவைசஸில் நேரடியாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை அவங்க ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டைப்பில் வரும். அடுத்து அதில் பாருங்கள் என்னென்ன டைப்னா மால்வேர் அட்டாக். ஃபஸ்ட்டு வந்து மால்வேர் அட்டாக் நம்முடைய சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது நம்முடைய சிஸ்டத்தில் நேரடியாகவே நம்ம ப்ரௌசிங் பண்ணும்போது நேரடியாகவே மால்வேர், வைரஸ், வார்ம்ஸு, ட்ரோஜன் இது மாதிரி நிறைய மால்வேர் அட்டாக் நடக்கும். இது மூலிமா நம்மளுடைய டேட்டாவை டேமேஜ் பண்ணுவாங்க. நம்மளுடைய லாகின் அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரேன்சம் வேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரேன்சம் வேருங்கிறது ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு. இந்த ரேன்சம் வேர் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை நம்மளுடைய சிஸ்டத்துலேருந்து டைரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு திருப்பி அந்த டேட்டா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. டிமாண்ட் வச்சு நம்ம அதுக்கு மணி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு திருப்பி நம்மளுடைய டேட்டா வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ ரேன்சம் வேர் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸாமை பொறுத்தவரை டிமாண்ட் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரேன்சம் வேர் அப்படின்னா டிமாண்ட். இப்போ டிஓஎஸ் அட்டாக் அதாவது டேனியல் ஆஃப் சர்வீஸ் இப்படியும் கேட்கலாம். டிஓஎஸ்ன்னு சொல்லலாம் அல்லது டேனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. இந்த அட்டாக்கர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த சிஸ்டம். நம்முடைய சிஸ்டத்தை தான் ஃபஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வித் ஹை டிராஃபிக். ஹை டிராஃபிக்னால் நம்ம எந்தெந்த வெப்சைட்டோ அல்லது என்னென்ன லிங்க் யூஸ் பண்ணுறோமோ அது ஹை டிராஃபிக் ஆகும். நம்ம அதாவது நார்மலாக இப்போ எக்ஸாம் ரிசல்ட் இந்த மாதிரி எல்லோரும் பல்காக ஒரே மாதிரி எல்லா வெப்சைட்டையும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டிராஃபிக் வரும், அது காமன். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த வெப்சைட்டுமே நெட்வொர்க் எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அது நம்மளை லோட் ஆகிட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது, ஒரு ஹை டிராஃபிக்காக இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு அட்டாக் பண்ணுவாங்க. அது மூலிமா நம்முடைய டேட்டாவை ஆன்லைன் மூலிமா சிஸ்டத்தில் உள்ள டேட்டாவை அவங்க ஸ்டீல் பண்ணுறதுக்கு
அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஹென்ஸ் மேக்கிங் inaccessible த யூசர். நம்ம அதை சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியாமல் அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு அது போயிடும். another dangerous variant of DDoS where many compromised system target one thus much difficult defend against. நம்மளுடைய சிஸ்டத்தை நம்மளுக்கு எகென்ஸ்டாகவே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த அட்டாக் கிராஷ் இ-காமர்ஸ் வெப்சைட் ஓவர்வெல்மிங் சர்வர் வித் டிராஃபிக். அதாவது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ-காமர்ஸு, அதே மாதிரி ட்ரேடிங் வெப்சைட்ஸு, எக்ஸ்சேஞ்சஸ்ஸு இந்த மாதிரி அவங்க அதை அட்டாக் பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை எடுப்பாங்க. அடுத்து ஃபிஷிங் அட்டாக். இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஃபிஷிங்னாவே இமெயில் மெசேஜஸில் வந்து நம்மளுக்கு பல்காக நம்மளுக்கு ஏதாவது ஆஃபர், போனஸ் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நம்பி நம்ம ஒரு இனிஷியல் அமௌண்ட் அவங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை கட்டினா நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 கட்டுங்க 1 lakh தர்றோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில மெசேஜஸ்லாம் வரும். அது வந்து ஃபிஷிங் அட்டாக். அதாவது எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்க, a fake payable login page steal your credential. அடுத்து பாட்நெட், சோம்பி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஹைஜாக்டு கம்ப்யூட்டர்ஸ் கேன் பிகம் ஏ பாட்நெட். இது ஒரே நேரத்தில் நிறையா பாட்ஸ் சேர்ந்து நம்மளுடைய சிஸ்டத்தை டைரெக்டாக அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி உள்ளது பேர் சோம்பி நெட்வொர்க் அப்படிங்கிறது. இந்த சோம்பிங்கிறது மெயினாக இருக்கும். அதில் சின்ன சின்ன பாட்டாக சேர்ந்து டைரெக்டாக ஒரே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஹை டிராஃபிக்கை க்ரியேட் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை எடுப்பாங்க. நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியாத போயிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹேக்கர்ஸ் யூஸ் பாட்நெட் சென்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேம் இமெயில்ஸ். ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட மெயில் வெவ்வேறு நெட்வொர்க்லேருந்து வரும், அதுவும் ஒரே நாளில். அடுத்து எக்ஸ்பாலிஷன் வல்னரபிலிட்டிங்கிறது என்னது அப்படின்னா இந்த வீக்னஸ் அப்படிங்கிறது. அந்த வீக்னஸ் அப்ளிகேஷன் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் ஆர்டர் அக்சஸ் இல்லீகலி. நம்முடைய வீக்னஸை வச்சு சோசியல் பிளாட்ஃபார்மில் கொடுப்பாங்க. இந்த சைபர் ஃபுல்லிங் சொன்ன பார்த்திங்களா, அது மாதிரி அவுட்டேட்டட் பேங்கிங் ஆப், இந்த மாதிரி எஸ்பிஐ பேங்க்கு, இந்த மாதிரி ஏபிகே ஃபைலு, நம்ம அக்கௌண்ட்டே இருக்காது அது மாதிரி ஒரு பேங்க்லேருந்து நம்ம லோன் ட்ரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி, கிரெடிட் ஆகிற மாதிரி, அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சில மெசேஜ்லாம் நம்மளுக்கு வரும். ஆனால் நம்மளுக்கும் அந்த பேங்க் சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரி கொடுத்து அந்த லிங்கை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய டேட்டாவை அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது மொதல் டைப். ரெண்டாவது டைப்பு, ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒன்லி டார்கெட்டிங், டேரெக்டாக நம்ம சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது க்ரைம் யூஸிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கமிட் அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டி. இது நேரடியாக இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டி மூலிமா நம்மளுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை அட்டாக் பண்ணுவாங்க. சைபர் ஸ்டாக்கிங். This consider the crime nature of threatening, frightening person online and spreading fear and emotional distress. நம்மளுக்கு ஒரு ஃபியர் அல்லது எமோஷனலை கிரியேட் பண்ணி அது மூலிமா நம்முடைய டேட்டாவை தெஃப்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், சென்டிங் த்ரெட்டிங் மெசேஜஸ். ஏதாவது ஒரு மெயிலில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, நம்மளுடைய எமோஷனல் டச் பண்ணுற மாதிரி சில இமேஜஸ் அனுப்புவாங்க, சில டேட்டாஸ் மெயில்ஸில் அனுப்புவாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது நேரடியாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை அவங்க எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய லாகின் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே அவங்க அக்சஸ் பண்ணுற மாதிரி போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியாவில் உள்ள அதை ஃபேக்கான ஐடியை க்ரியேட் பண்ணி அது மூலிமா நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை எடுப்பாங்க. அதில் நம்ம ஏதாவது பர்சனல் நம்ம எதுவும் வச்சுருந்த இமேஜஸ்ஸு, வீடியோஸ் இது மாதிரி அதை அவங்க அக்சஸ் பண்ணி அதுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிற மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து சைபர் ஸ்டாக்கிங். இது கொஞ்சம் முக்கியமான டேர்ம் இந்த சைபர் செக்யூரிட்டியை பொறுத்தவரை. ஃபினான்ஷியல் ஃப்ராடுங்கிறது நம்மளுக்கு மீனிங் அதிலே இருக்குது. நம்மளுடைய மணி டிரான்சாக்ஷனு, கிரெடிட் கார்டு இது மூலிமா ஃபேக் பண்ணுறது, ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர். இது நம்மளுக்கு டூப்ளிகேட்டாக ஒரு வெப்சைட், இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அவங்களே ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி 90%, 70% இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு அவங்க மணி ஏர்ன் பண்ணுவாங்க. இது ஐடென்டிட்டி தெஃப்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அடுத்து ஆன்லைன் ஹராஸ்மெண்ட். நம்மளுடைய வீக்னஸை யூஸ் பண்ணி நம்ம சைக்காலஜி ரீதியாக அதை சைபர் புல்லிங் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அடுத்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா நம்மளுடைய காப்பிரைட். இதோடைய மீனிங் வந்து காப்பிரைட்டட் கண்டென்ட். நம்ம சில பிஸ்னஸ் ஓரியன்டாக சில ட்ரிக்ஸ் வச்சுருப்போம், சில ஃப்ளோ அதோடைய சில இதில் சீக்ரெட்லாம் வச்சுருப்போம். அந்த சீக்ரெட்டை ஃபுல்லாகவே தெஃப்ட் பண்ணுறதுக்கு தான் பேர் என்ன, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட். இதுக்கு காப்பிரைட்டட் கண்டென்ட். இதை எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறோங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் இல்லீகலாக யூஸ் பண்ணி அவங்களுடைய சோர்சிங்கோடு அவங்க எடுத்துக்கிறது. அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு அந்த சைபர் செக்யூரிட்டியில் உள்ள முதல்ல உள்ள ஒரு 2 டாபிக் தான். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது இந்த சாப்டர் மட்டும் இப்போ நடத்துனதுக்கு மட்டும் ஒரு ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு MCQ ஒன்று கொஸ்டின் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.